ஹாய் வெல்கம் டு கோடையோ. ஸோ இப்போ அட்வான்ஸ் ஜாவா சீரீஸில் மல்டி த்ரெடிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்ளிகேஷன் ஜாவாவில் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது AWT ஸ்விங் இந்த மாதிரி பேக்கேஜஸ் இருக்கும் இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அடுத்து வர சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸில் நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு கவுண்டர் மாதிரி ஒரு பட்டன் அமுக்குனா உங்களுக்கு அதோட கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இந்த டேலி கவுண்டர்னு சொல்லலாம் வச்சுட்ருப்போம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கவுண்டர் பண்ணுறதுல இருந்து ஒரு ஃபார்ம் யூசர் நேம், பாஸ்வேர்ட், ஏஜ் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்டேருந்து வாங்கி அதை பிரிண்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு UI, அதோடு சேர்த்து நீங்கள் ஒரு கேம் டெவலப் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த அடுத்த சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸில் நீங்கள் பார்த்துப்பீங்க. கேம்னா இது கொஞ்சம் சிம்பிளான ஒரு 2D கேம் தான். லைக் நீங்கள் மவுஸ் கர்சரை வச்சு நீங்கள் இன்சைட் மூவ் பண்ணிங்கன்னா பால் அங்கே அதாவது அந்த பாலை உங்களால் தொடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்கள் மவுஸ் எங்கே கொண்டு போனாலும் அந்த பால் அப்படியே அந்த மவுஸ் இல்லாத இடத்துக்கு மாறி வைக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்காக எப்படி AWT ஸ்விங் வச்சு உங்களுக்கு ஒரு ஜாவா அப்ளிகேஷன் பண்ணுங்கிறது ஹோலாக இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதோடய சேர்த்து உங்களோட லேபில் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால்குலேட்டர் ஆப் பண்ண சொல்லி யூஸ்வலாக கேட்பாங்க. ஸோ அதனால் அதையும் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுதான் இந்த அடுத்த சீரீஸ் வெப்சைட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஓகே, இது எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு பேர் சொல்லுவாங்கள்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் ட்ரிவன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஈவெண்ட் ட்ரிவன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கேட்குறீங்க. டிரைவ்னா நான் கார் ஓட்ட போகிறோமா அப்படின்னா அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் ஓகே தான் இருந்துச்சோம். சரி, ஓகே விடுங்க. ஸோ ஈவெண்ட் அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம யூசருக்கும் நம்மளோட அந்த UIக்கும் நடக்கிற அந்த இன்ட்ராக்ஷனை தான் இங்கே ஒரு ஈவெண்ட்டுன்னு வருது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மவுஸ் இருக்கு இல்லையா, இந்த மவுஸை கொண்டு போய் இப்படி ஆட்டுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரைட் கிளிக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷனும் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது மவுஸ்க்கு மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. நீங்கள் கீபோர்டில் உட்காந்து டைப் பண்ணுற அந்த ஒவ்வொரு கீ ப்ரெஸ்ஸாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்வேர் சென்சார்லேருந்து வர இன்புட்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. அந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காதில் கொண்டு போய் வச்சிங்கன்னா லைட் ஆஃப் ஆகும், ஃபோன் பேசுகிறப்ப தானே ஆஃப் ஆகும் இல்லை. அது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சாரை வச்சு நடக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி சென்சார்லேருந்து வர இன்புட் இது எல்லாத்தையுமே நம்ம ஈவெண்ட் அப்படின்னு தான் சொல்கிறோம். சரி, இதெல்லாம் ஒரு ஈவெண்ட். ஓகே, இந்த ஈவெண்ட்டுக்கும் நம்மளோட ப்ரோக்ராமுக்கும் என்ன சம்மந்தம்? இது அடுத்த கேள்வியாக வரப்போகுது. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பட்டன் அமுக்குனா இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுன்னு சொல்லுவோம், இல்லை இந்த பட்டன் அமுக்குனா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மவுஸ் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுன்னா இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? அது கம்பைலேஷனாக இருக்கலாம், இல்லை ஆப் ஓப்பன் பண்ணா இருக்கலாம், இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம். இந்த ஈவெண்ட் நடந்துச்சுன்னா இதை பண்ணுன்னு சொல்கிறோம். ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இதுலேருந்து இது வரைக்கும் காப்பி பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதை காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன், நான் கிளிக் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணுறேன் இல்லையா. ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் அந்த போர்ஷன் ஆஃப் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது ஒரு ஈவெண்ட், கிளிக் அண்ட் ட்ராக் இல்லையா. அந்த கீயை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட் நடந்தால் அந்த ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது இல்லையா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறத ஈவெண்ட் ட்ரிவன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈவெண்ட்டை வச்சு தான் அந்த ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் ஃப்ளோ டிரைவ் ஆகுது. அப்படிங்கிறனால தான் இது ஈவெண்ட் ட்ரிவன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஈவெண்ட் ட்ரிவன் ப்ரோக்ராமிங். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் போகலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா AWT ஸ்விங் அப்படிங்கிற இந்த 2 லைப்ரரிஸ். ஸோ இது ரெண்டும் கிட்டத்தட்ட அதே பர்பஸ் தான். ரெண்டுமே GUI பண்ணுறதுக்கு ஜாவாவில் உள்ள லைப்ரரிஸ் தான். ஸ்விங் நம்ம லேட்டர் பார்ட்டில் பார்ப்போம். அது இட்ஸ் ஜஸ்ட் ஒரு இந்த AWTயே கொஞ்சம் நம்ம என்ஹான்ஸ் பண்ண மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் AWTக்கு போய்க்கலாம். ஸோ AWTனா என்ன? AWTனா அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ டூல் கிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ டூல் கிட் ஃபுல் ஃபார்ம். சரி, இது எதுக்கு அப்படிங்கன்னா அதே மாதிரி தான் GUI பண்ணுறதுக்கு பட்டன், லேபிள், டெக்ஸ்ட் ஃபீல்ட், டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய நம்ம எலமெண்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா. அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அவங்களே கோட் எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம், அந்த கோடை அப்படியே எடுத்து யூஸ் மட்டும் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த AWT அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒரு பட்டன்னா நீங்களே உட்காந்து அந்த பட்டனை டிசைன் பண்ண வேணாம். பட்டன்னா இந்த ஷேப்பில் இருக்கணும்,
அதில் டெக்ஸ்ட் எப்படி இன்புட் வாங்கிக்கணும், நான் சொல்கிற டெக்ஸ்ட் தான் அதில் வரணும், சப்மிட் பட்டனால் சப்மிட் எழுதிக்கணும், இதே ரன் பட்டனால் ரன் எழுதி, இது மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து உட்காந்து அந்த பட்டனை ப்ரோக்ராம் பண்ண வேண்டாம். அவங்களே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. அதை அப்படியே அலைக்காக தூக்கி நம்ம அலைக்காக நம்ம கோடில் போட்டுக்கலாம். அதுக்கு தான் வந்து இந்த லைப்ரரியை வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, சரி. இது ஏன் அப்ஸ்ட்ராக்ட் விண்டோன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது இந்த கேஸ் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் விண்டோஸில் வந்து இந்த AWT ப்ரோக்ராமை ரன் பண்ணுறீங்க. அதே இது macOSல போய் இதே இதை ரன் பண்ணுறீங்க. விண்டோஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோஸில் அந்த எக்ஸ் மார்க்கு அண்ட் மேக்ஸிமைஸ் பண்ணுறது, மினிமைஸ் பண்ணுறதுலாம் ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் அந்த 3 பட்டன்ஸ் இருக்கும். இதே macOSல பார்த்தீங்கன்னா அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து 3 வட்டமாக தான் இருக்கும் இல்லையா, அது மாறும். பட்டனோட ஷேப் மாறும், அதோட ஃபாண்ட் மாறும். இந்த மாதிரி எல்லாமே இந்த 2 OSக்கும் வந்து மாறும். ஸோ இந்த ப்ரோக்ராமை கொண்டு போய் நீங்கள் macOSல ரன் பண்ணிங்கன்னா அது பார்க்க macOS அப்ளிகேஷன் மாதிரியே இருக்கும், அந்த வட்டமாக இருக்கட்டும், பட்டனோட ஷேப்பு, ஃபாண்ட் எல்லாம். அதே ப்ரோக்ராமை கொண்டு போய் நீங்கள் விண்டோஸில் ரன் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ் மார்க் எல்லாமே ரைட் சைடு வந்துடும். நம்மளுக்கு பட்டன்ஸ் அண்ட் அதோட ஐகான்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட அந்த ஃபாண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே விண்டோஸில் இருக்க ஃபாண்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இது எழுதியிருக்கோம், ஆனால் அது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குது இல்லையா. அதனால தான் இது அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ டூல்கிட்னு சொல்கிறோம். டூல்கிட் ஏன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இதை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் டூல்கிட். அந்த மாதிரி விண்டோஸ் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி இது வந்து நம்ம நிறைய விண்டோஸ் வச்சுக்கலாம். லைக் இங்கே அப்ளிகேஷன் ஒரு ஓப்பன் பண்ணால் அது ஒரு விண்டோ, அதே மாதிரி இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணால் அது இன்னொரு விண்டோ இல்லையா. அந்த விண்டோவாக இருக்கிறனால அதை ஒரு GUIக்காக மேக் பண்ணதுங்கிறனால இங்கே வந்து அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ டூல்கிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்குள்ளே போகலாம். ஸோ கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்காக ஒரு 3 வார்த்தைகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, விண்டோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. ஏன்னா அது காம்பனண்ட்னா ஏதோ ஒரு பார்ட் அப்படி தானே சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த காம்பனண்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, பட்டன், லேபிள், டெக்ஸ்ட் பாக்ஸு, இதெல்லாம் தான் காம்பனண்ட்ஸு. ஸோ இங்கே சாம்பிளுக்கு இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த விண்டோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோவோட போக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் இங்கே இமெயில் ஐடி, யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இமெயில் பாஸ்வேர்டு இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் டெக்ஸ்ட்டாக இருக்குது, அதெல்லாம் நம்ம லேபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு டப்பா போட்டு இன்புட் யூசர்ட்ட வாங்க இல்லையா, அது டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு விண்டோ அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம காம்பனண்ட்ஸ்னு சொல்கிறோம். இது எல்லாமே AWTயில் இருக்க காம்பனண்ட்ஸ். ஓகே, ஸோ பட்டன் அப்படிங்கிறது ஒரு காம்பனண்ட், லேபிள் அதாவது அந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, யூசர் நேம் அண்ட் தென் இமெயில் பாஸ்வேர்ட், இதெல்லாம் வந்து ஒரு காம்பனண்ட். அது லேபிள் டெக்ஸ்ட்டாக நம்ம வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துரும், அதை மாற்ற மாட்டோம். ஓகே, ஸோ அது வந்து ஒரு காம்பனண்ட். அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு இன்புட் யூசர்ட்டு வாங்க, அது ஒரு காம்பனண்ட். இந்த மாதிரி இந்த விண்டோக்குள்ளே நம்ம வைக்கிற எல்லாமே ஒரு காம்பனண்ட்டாக தான் இருக்க போகுது. ஓகே, ஏன் இந்த விண்டோவே ஒரு காம்பனண்ட் தான். ஓகே, ஸோ இந்த விண்டோஸ் மாதிரி நம்மளுக்கு ஃப்ரேம்ஸ்ன்னு வேறு ஒன்று இருக்குது, எல்லாத்தையுமே கண்டெய்னர்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஓவராக காம்ப்ளிகேட் பண்ண நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்ஸ் அப்படிங்கிறது இது எல்லாமே அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்வியஸ்லி AWT வேணும்னா அதை இம்போர்ட் பண்ணணும் இல்லையா, அது ஒரு லைப்ரரி. ஸோ அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ java.awt.star அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ AWT ரிலேட்டடாக இருக்கிறதெல்லாம் இங்கே நம்மளுக்கு இம்போர்ட் ஆகிடும். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஆர் கண்டெய்னர் வேணும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே கண்டெய்னர் நம்ம ஃப்ரேம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரேம் எடுத்துக்கலாம். நம்ம இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் மெத்தடை வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அதை இதை வேறு மாதிரி பண்ணலாம், அதையும் நான் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ நம்ம இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் மெத்தடை பார்ப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேமுங்கிறது ஒரு கண்டெய்னர் அப்படி தானே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய கிளாஸ் இந்த சிம்பிள் இருக்கிற இந்த கிளாஸ் வந்து எக்ஸ்டென்ஸ் ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஸ்னால் என்ன, இன்ஹெரிட்டன்ஸ் இல்லையா. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்னால் பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சைல்டுக்கும் வந்துடும். ஸோ இங்கே ஃப்ரேம் தான் பேரண்ட்டு, சைல்டு வந்து நம்மளோட சிம்பிள். ஸோ ஃப்ரேமோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இப்போ சிம்பிளுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ சிம்பிள் வந்து ஒரு கண்டெய்னராக மாறிடும். ஈஸி தானே. ஓகே, ஸோ அதை முதல்ல இப்போ சிம்பிள்ங்கிறது ஒரு கண்டெய்னர், அதை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான பட்டன்ஸு, லேபிள்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக.
ஸோ நான் சிம்பிளுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதுகிறேன். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே தேவையான இந்த பட்டன் லேபிள்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பட்டன் மட்டும் வச்சு பார்க்கலாம். ஓகே, ஸோ பட்டன் BTN அப்படின்னு சும்மா ஒரு பேர் வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பேர் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இஸ் ஈக்குவல் டு நியூ பட்டன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன், நம்ம எதுக்கும் ஃபங்க்ஷன் அந்த சின்டாக்ஸ் எதுவும் இது பண்ண வேண்டாம், அவங்களே அதுக்கான கோட் எழுதி வச்சுருப்பாங்க, அது யூஸ் மட்டும் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், பட்டன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாஸ் அவங்களே AWTல எழுதி வச்சுருக்காங்க. அதை நம்ம எடுத்து இன்ஸ்டான்ஷியேட் மட்டும் பண்ணிக்கிறோம், அதை நம்ம யூஸ் மட்டும் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்போ இந்த பட்டனுக்கு அந்த பட்டனுக்குள்ளே சப்மிட்டு ரன் ஏதாவது ஒன்று வரணும் இல்லையா, அதை தான் இங்கே கொடுக்கணும். நம்ம இங்கே என்ன கொடுக்கலாம் அப்படின்னா கிளிக் மீ அந்த மாதிரி சும்மா தான் கொடுத்துக்கலாம். ஓகே, சரி, ஓகே, ஸ்பெல்லிங் தான் படிச்சனும். ஓகே, கிளிக்கே மீ. சரி, ஓகே, விடுங்க. ஸோ ஒரு பட்டன் வச்சாச்சு. சரி பாப்பா, இப்போ ரன் பண்ணி பார்த்தலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அடிச்சு இப்போ சிம்பிள் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் சும்மா இப்படி நியூ சிம்பிள் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது எங்கேயும் ஸ்டோர் பண்ணலாம், சும்மா நான் கிரியேட் மட்டும் பண்ணுறேன். இப்போ ரன் கொடுத்தா எனக்கு அவுட்புட் வந்துருமாப்பா? வராது. அது பாருங்கள், எந்த அவுட்புட்டும் வராது. பார்த்தீங்களா, எக்ஸிக்யூட் 0 இருந்துச்சு, நம்மளுக்கு எந்த அவுட்புட்டுமே வரல. அது ஏன் அப்படின்னா, நம்ம பட்டன் வச்சுட்டோம், ஆனால் இந்த பட்டனை இந்த ஃப்ரேம்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணலை. இது தனியாக இருக்குது, அது தனியாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேமில் இதை ஆட் பண்ணி அதுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். அதை தான் இப்போ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பட்டனை இந்த ஃப்ரேமில் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இன்ஹெரிட் பண்ணனால டேரெக்டாக இந்த ஆட் ஃபங்க்ஷன் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃப்ரேம் கிளாஸில் உள்ளது. ஓகே, நம்ம இன்ஹெரிட் பண்ணாலும் என்ன வந்துடும், அந்தோட ஃபங்க்ஷன்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிடும் இல்லையா, அதனால நமக்கு அந்த ஃபங்க்ஷன் டேரெக்டாக கிடைச்சிச்சு. ஸோ டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஆட் ஆஃப் BTN அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரி, ஓகே. இதுக்கப்புறம் இந்த பட்டன் இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொரு பட்டன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சாம்பிளுக்கு. ஓகே, இது BTN 2ன்னு இருக்குது. ஓகே, இப்போ இந்த 2 பட்டன் இருக்குன்னா இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு லே அவுட் வேணும்ல. கண்டெய்னருக்கு அடுத்தடுத்து அரேஞ்ச் பண்ணணுமா, இல்லை நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு இதை இங்கே வை, அடுத்து இதை 4th row ஃபஸ்ட்டு காலமில் வை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எங்கே வைக்கணும்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அது எந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறத சொல்கிறது தான் லே அவுட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுவும் இந்த ஃப்ரேமோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான். செட் லே அவுட் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த லே அவுட்டில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நம்ம இருக்கிற ஈஸியஸ்ட்டாக ஒன்று பார்க்குறோம், அதுதான் நியூ ஃப்ளோ லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இது அதுவே அடுத்தடுத்து வச்சுக்கோ, நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இது அப்படி பண்ணுறதுக்கு இப்போதைக்கு இன்னொரு பட்டன் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். நான் வேணால் இதை வச்சியும் காட்டுறேன், அது என்ன நடக்குதுங்கிறத வேணால் நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு பட்டனை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், லே அவுட் கொடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு தெரியணும் அது இல்லையா. ஸோ அதனால் இந்த செட் விசிபிள் அப்படிங்கிறதுல நம்ம ட்ரூ அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா அந்த ஃப்ரேம் நம்மளுக்கு விசிபிளாக இருந்தால் தானே தெரியும். அது டிஃபால்ட்டாக பூலியனோட வேல்யூ ஃபால்ஸ், கரெக்டாக. ஸோ அது டிஃபால்ட் வேல்யூ ஃபால்ஸ்னால அது டிஃபால்ட்டாக அது தெரியாமல் தான் இருக்கும். நம்ம தான் செட் விசிபிள்னு போட்டு ட்ரூ அப்படின்னு கொடுக்கணும், அப்படின்னா தான் அது தெரியும். ஓகே, அண்ட் இதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஃப்ரேமுக்கு சைஸ் எனக்கு 100 பிக்சல் ஹைட்டு 100 பிக்சல் வித்து இப்படி தான் வேணும்னு நீங்கள் வேணால் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதுதான் செட் சைஸ் அப்படின்னு சொல்கிறது. இதில் நீங்கள் வித் கம்மா ஹைட்டுன்னு இருக்குது. நான் இப்போதைக்கு சும்மா ஒரு 100, 100 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பேசிக்காக நம்ம 4 ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரேமுக்கு பார்த்துருக்கோம். மொதல் ஃபங்க்ஷன் ஆட், அது என்னது, இந்த கண்டெய்னரில் கொண்டு போய் அந்த பட்டனை வைக்கிறது, ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அடுத்து என்ன, செட் லே அவுட். லே அவுட் அப்படிங்கிறது நிறைய இந்த மாதிரி பட்டனோ காம்போனன்ஸோ இருக்கிறப்ப அதை எப்படி அரேஞ்ச் பண்ணணுங்கிற அந்த லே அவுட்டை சொல்கிறது தான் அந்த லே அவுட். ஸோ இந்த ஃப்ரேம் எந்த லே அவுட் ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிறத அந்த செட் லே அவுட் அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, நம்ம இங்கே ஃப்ளோ லே அவுட் ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து செட் விசிபிள் ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ரேம் கண்ணுக்கு தெரியணும்ப்பா, அதை ட்ரூவாக மாற்று, எனக்கு அது பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். கடைசியில் செட் சைஸ் அந்த ஃப்ரேமோட சைஸ் 100 பிக்சல்ஸ் ஹைட்டு 100 பிக்சல்ஸ் வித்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வித்து, அடுத்து ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம பண்ணுறது. இப்போ இதை ரன் பண்ணி அவுட்புட் தெரியுதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ கம்பைல் ஆகட்டும். இங்கே பார்த்தீங்களா, நம்மளுக்கு குட்டியாக ஒரு 100x100னா இந்த சைஸ் தான் வருது. கிளிக் மீன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை அமுக்க முடியுது. நான் பெருசாக்குனாலும் நம்மளுக்கு பெருசாக சேஞ்ச் இருக்க போகிறதில்ல.
இந்த பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட பட்டன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு பேசிக்காக இதுதான் வந்து ஒரு சிம்பிள் பட்டன். இப்போ இது நான் இதை பண்ணேன். இப்போ இது டேரெக்டாக ரன் பண்ண அவுட்புட் வருமா? வராது. என்ன பண்ணணும்? இதை கொண்டு போய் அந்த கண்டெய்னரில் ப்ளேஸ் பண்ணணும். இல்லைன்னா இது தனியாக இருக்கும், அது தனியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா ஆட் ஆஃப் அப்படின்னு கொடுத்து btn 2ன்னு கொடுக்கணும். இப்போ இதை ரன் பண்ணால் தான் நம்மளுக்கு பட்டன் தெரியும். ஓகே, ஸோ இதை ரன் பண்ணால் நம்மளுக்கு அடுத்தடுத்து இந்த பார்த்தீங்களா 2 பட்டன் இருக்குது. ஸோ இதுதான் இந்த பட்டன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஒரு கண்டெய்னர்னால் என்ன, அந்த கண்டெய்னரில் எப்படி வந்து ஒரு காம்பனண்ட்டை வச்சு ப்ளேஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம பார்க்குறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் நம்ம பார்த்த மாதிரி ஒரு கேல்குலேட்டராக இருக்கலாம், ஒரு கேமாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் த நெக்ஸ்ட் எபிசோட். அடுத்து பார்க்கலாம். அண்ட் தென் பாய்.